நம்ம போன வீடியோல ஆர்டர் மாடல்ஸுக்கான போஸ்ட் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல வந்து அந்த மாடலுக்கான கெட், அப்டேட் அண்ட் டெலீட் இது மூணுமே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆப் ஓபன் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸ்ல orders.html அப்படின்னு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு orders.html இதை நம்ம பேஸ் ஃபைல்ல இருந்து இன்ஹெரிட் வந்து பண்ணணும். இதோட டைட்டில் வந்து ஆர்டர்ஸ் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு வச்சிடலாம். இப்போ இந்த பேஜுக்கான வியூஸ் வந்து எழுதிடலாம். ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வியூஸ் இதில் வந்து div orders list request context equal to dictionary all underscore orders colon orders dot objects dot all return vendor request comma orders dot html comma context. வியூ ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கான URLs வந்து கிரியேட் பண்ணிடலாம். இதுல ஆட் எடுத்து விட்டு வெறும் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆர்டர்ஸோட URL வந்து நம்மளோட நேவிகேஷனல் பார்ல வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா இன்னொரு லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து வச்சுக்குவோம். இப்போ URL என்ன வரணும் அப்படின்னா பேஸ் ஃபைல்ல இருந்து இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து ஃபர்ஸ்டா வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் URLஸ்ல ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் ஆர்டர்ஸ் ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஏன்னா ரெண்டு பக்கமே வந்து நம்ம ஆர்டர்ஸ் அப்படிங்கிற பேர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ சர்வரை ரன் பண்ணிட்டு நம்மளோட ஆர்டர்ஸோட லிஸ்ட் பேஜ் வந்து வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஆர்டர்ஸ் ஸ்லாஷ் ஆர்டர்ஸ். ஸோ நம்மளோட லிஸ்ட் பேஜ் வந்து ரெண்டர் ஆகுது. நம்ம மெனுஸும் செட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மெனுஸ் மூலியமாவும் இனி எந்த பேஜுக்கு வேணாலும் ரவுட் பண்ணிக்கலாம். போன வீடியோல வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இப்போ நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ஸை இங்கே நம்ம ஷோ பண்ணிடலாம். இப்போ ஆர்டர்ஸோட HTML ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆர்டர்ஸை காட்டுறதுக்கான டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் அதில் tHead tr இப்போ என்னென்ன மாடல் ஃபீல்ட்ஸ் வந்து வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற டைட்டில்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ கஸ்டமர் ரெஃபரன்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன காட்டணும் அப்படின்னா வெறும் கஸ்டமர் அப்படிங்கிறது மட்டும் காட்டலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்டோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட் ரெஃபரன்ஸுக்கு பதிலாக ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம காட்டணும். அடுத்ததா ஆர்டர் நம்பர், டேட், குவான்டிட்டி இதெல்லாம் இருக்கு. ஆர்டர் நம்பர், டேட், குவான்டிட்டி, அமௌண்ட், GST அமௌண்ட், பில் அமௌண்ட் இது மூணும் வந்து இருக்கு. அமௌண்ட், GST அமௌண்ட்,
அதுக்கப்புறம் பில் அமௌண்ட். இப்போ ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்து லூப் பண்ணி நம்ம பாடி மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டி பாடி, இதில் டெம்ப்ளேட் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் ஆர்டர் இன் ஆல் அண்டர்ஸ்கோர் ஆர்டர்ஸ். ஃபார் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபாரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் ஃபார் இங்கே டிடியில் ஆர்டர் டாட் மாடல் இருக்கிற இந்த ஃபீல்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் ரெஃபரன்ஸ் அண்ட் இங்கே ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ், ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், quantity, amount, GST amount, bill amount. ஸோ இது வந்து மேலே இருக்கணும், ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் வந்து கீழே வந்து இருக்கணும். ஸோ இப்போ ஆர்டர் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம டைப் பண்ண அந்த டேட்டா அப்படியே வந்து தெரியுது, ஏன்னா நம்ம டெம்ப்ளேட் டேக்ஸ்குள்ளே போடல. ஸோ இங்கே டபுள் டெம்ப்ளேட் டேக்ஸ்குள்ளே எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்போ கஸ்டமருக்கு நேராக கஸ்டமர் நேம் வந்து வந்திருக்கு, ப்ராடக்ட்டுக்கு நேராக ப்ராடக்டோட நேம் வந்து வந்திருக்கு. அது போக மற்ற ஃபீல்டு இந்த டேட்டா எல்லாமே அந்த காலம்ல வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆர்டர்ஸோட மாடலில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெஃபரன்ஸ்லையும் ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ்லையும் வந்து ஐடிஸ் தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் அண்டர்ஸ்கோர் ஐடியில் வந்து சேவ் ஆகிருக்கும். டைரக்டாக கஸ்டமர் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்கும்போது அந்த ஐடிக்கான டேட்டாவை மொத்தத்தையுமே எடுத்துட்டு வரும். இப்போ ஆர்டர்ஸ் பேஜ் போயிட்டு இதில் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் கூடயும் ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ் கூடயும் எக்ஸ்ட்ராவா அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு வெறும் ஐடி நம்பர் மட்டும் காட்டும். இதுவே நம்ம அந்த அண்டர்ஸ்கோர் ஐடி இல்லாமல் மாடல்ஸில் இருக்கிற மாதிரி ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் மாடல்லையும் ப்ராடக்ட் மாடல்லையும் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்து வரும். இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். இப்போ கஸ்டமரோட மாடல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்காக கஸ்டமரோட நேம் வந்து கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட்ஸோட மாடல்லையும் நம்ம ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்காக வந்து ப்ராடக்டோட நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்ம அண்டர்ஸ்கோர் ஐடி யூஸ் பண்ணாமல் மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அந்த டேபிளில் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருந்தோமோ அதவே வந்து நமக்கு யூஏல காட்டும். ஸோ அதனால இங்கே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ லிஸ்ட் பேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதில் அப்டேட்டுக்கும் டேட்டுக்கும் பட்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸ், டிடிக்குள்ள ஒரு ஏ டேகுக்குள்ள ஒரு பட்டன், இது அப்டேட். அண்ட் இதே மாதிரி டெலிட்டுக்கும் ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம், டெலிட். ஸோ ரெண்டுக்கான பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கான டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்டேட், டெலிட். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு டைட்டில்ஸ் 2 ஆட் ஆகிருக்கும். எவ்வளோ டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டும் டெலிட்டும் வந்து வரும். இப்போ ஆட் பேஜுக்கு போகிறதுக்கான நமக்கு ரவுட்டிங் வந்து தேவைப்படும். ஸோ அதனால இங்கே மேலே ஒரு ஏ டேக் ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் நியூ ஆர்டர் அப்படின்னு இந்த பட்டனுக்கு நேம் வைக்கிறேன். இப்போ இதில் என்ன வந்து நம்ம கொடுக்கணும்னா ஆர்டர்ஸ் /add/ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும்.
ஸ்லாஷ். ஏன்னா இப்போ யூஆர்எல்ல பார்த்தோம் அப்படின்னா பேஸ் ரவுட்டிங் ஆர்டர்ஸ்னு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸோட யூஆர்எல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆட் பேஜுக்கு ஆட் ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பட்டன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ பட்டன் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அண்ட் இப்போ நம்ம ஆர்டர்ஸோட லிஸ்ட் பேஜ் வந்து வந்துடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெலிட்கான லாஜிக் வந்து எழுதிடுவோம். இன்வென்டரி ஆப்போட லாஸ்ட் போயிட்டு def orders delete bracketல request order equal to orders dot objects dot get id equal to id. ஸோ இந்த ஐடியும் நம்ம ஃபங்க்ஷனோட பேராமீட்டரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஆர்டர் டாட் டெலிட் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ரிட்டர்ன் ரீடைரக்ட் லிஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஸோ ஆர்டர்ஸ் ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் ஸ்லாஷ். ஸோ இதில் ரீடைரக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆர்டர்ஸோட ஆட்ல வந்து இன்னும் நம்ம ரீடைரக்ட் ஆட் பண்ணல. ஸோ இதுக்கும் வந்து புது ஆர்டர் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடணும். ரீடைரக்ட் ஆர்டர்ஸ் ஸ்லாஷ் ஆர்டர்ஸ். இப்போ இந்த ஆர்டர்ஸ் டெலிட்டுக்கு யூஆர்எல்ஸ் வந்து எழுதிடுவோம். ஃபங்க்ஷனை மாத்திட்டு delete ஆர்டர் இதுக்கு நேம் ஆர்டர் delete அப்படின்னு வச்சிடலாம். இந்த நேமை காப்பி பண்ணிட்டு ஆர்டர்ஸோட HTML பேஜில் இந்த பட்டன் கிளிக்கு நம்ம லிங்க் பண்ணிடுவோம். டெம்ப்ளேட்ஸில் யூஆர்எல் அதுக்கப்புறம் சிங்கிள் கொட்டேஷனில் இந்த யூஆர்எலோட நேம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஆர்டர் டாட் ஐடி. இந்த ஆர்டரோட ஐடியை வாங்கிருக்கு நம்ம யூஆர்எல்ல இந்த ஐடியை ரிசீவ் பண்ணுறதுக்கான செட்டிங் வந்து ஆட் பண்ணணும். இன்ட் ஐடி ஆங்குலர் பிராக்கெட் ஸ்லாஷ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நான் டெலிட் மேலே கிளிக் பண்ணுறேன். நமக்கு அந்த டேட்டா டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆனதுக்கப்புறம் சேம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு புது ஆர்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் 2 ப்ராடக்ட் சாம்சங் HDD ஆர்டர் நம்பர் 1 ஆர்டர் டேட் 2024-01-01 அப்புறம் குவான்டிட்டி 1. சப்மிட் பண்ணிடலாம். ஆட் ஆகிட்டு நமக்கு லிஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட்டும் டெலிட்டும் வந்து பண்ணிட்டோம். டெலிட்ல எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாண்டலோன் மாடல்ஸ்க்கு பார்த்தா அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் டெலிட் வந்து பண்ணுவோம். அப்டேட்ல மட்டும் கால்குலேஷன் இருக்கிறதுனால ரீகால்குலேஷன் வந்து பண்ணணும். ஸோ போஸ்ட்ல இருக்கிற அதே கோடை எடுத்து நம்ம அப்டேட்டுக்கு வந்து எழுதலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர்ஸோட யூஆர்எல்ல இதே மாதிரி ஒரு யூஆர்எல் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ஆர்டர்ஸ் அண்டர் ஸ்கோர் டெலிட்டுக்கு பதிலாக ஆர்டர் அண்டர் ஸ்கோர் அப்டேட்னு மாற்றிக்குவோம். ஸோ அடுத்து அப்டேட்கான வியூஸையும் யூஆர்எல்ஸையும் வந்து எழுதிடுவோம். def orders update request id order equal to orders dot objects dot get id equal to id. So contextல order underscore form colon orders form கால் பண்ணிட்டு instance equal to order return render request comma orders add dot html. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட். இதுக்கான யூஆர்எல் வந்து எழுதிடலாம். ஸோ டெலிட் எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் நேமை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆர்டர் டெலிட்டுக்கு பதிலாக ஆர்டர் அப்டேட் இங்கேயும் அப்டேட் ஆர்டர். இப்போ நம்ம ப்ரீஃபில்டா அந்த ஃபார்மை காட்டுறதுக்கான லாஜிக் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு
அப்டேட் மேலே கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த டேட்டா மேலே கிளிக் பண்ணுறோமோ அந்த டேட்டா வந்து ப்ரீஃபில்டாக ஃபார்முக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ சப்மிட் பண்ணும்போது சேஞ்சஸ் இருந்தால் இந்த சேஞ்சஸ்க்காக ஒர்க் பண்ணுற மாதிரி அப்டேட் லாஜிக் வந்து மாற்றணும். ஸோ இப்போ வியூஸில் இஃப் ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். இப்போ போஸ்ட் லாஜிக்கை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த லைனில் நம்ம அந்த ப்ராடக்டோட ஐடியை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து அவங்க குவான்டிட்டி மாற்றிருந்தாங்கனாலும் சரி இல்லை ப்ராடக்டை மாற்றிருந்தாங்கனாலும் சரி இது வரைக்கும் அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து நடக்கணும். ஏன்னா ப்ராடக்டை மாற்றிருந்தாங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து மாறி இருக்கும். அதே குவான்டிட்டிக்காக ரீகால்குலேஷன் ஆகணும். இல்லை சேம் ப்ராடக்டே இருக்கும்போது குவான்டிட்டி மாற்றிருந்தாங்கனாலும் ரீகால்குலேஷன் வந்து பண்ணணும். ஸோ இந்த 4 லைன் கோடு வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறங்காட்டிக்கு புது ஆர்டரா வந்து சேவ் பண்ணாம என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஃபில்டர் ஈக்குவல் டு ஆர்டர்ஸ் மாடல் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர் ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்டர்ல இருந்து நமக்கு அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஆர்டர் ஃபில்டர் டாட் அப்டேட். அப்டேட்குள்ள என்ன பண்ணலாம்னா நம்ம புது டேட்டா சேவ் ஆகிறதுக்காக மாடலுக்குள்ள நம்ம பாஸ் பண்ற அந்த காலம்க்கு இதான் வேல்யூ அப்படிங்கிறத அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இந்த அப்டேட்குள்ள பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 லைன் வந்து நமக்கு தேவைப்படாது. இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ப்ரௌசர் போயிட்டு நம்ம அப்டேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். நான் குவான்டிட்டியை வந்து 2 அப்படின்னு மாத்துறேன். இப்போ சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ குவான்டிட்டி வந்து 2 வந்திருக்கு. அமௌண்ட் 2000 அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ நான் திரும்பவும் அப்டேட் கொடுத்துட்டு குவான்டிட்டியை 3ன்னு மாத்துறேன். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் குவான்டிட்டி 3ன்னு மாறிக்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஜிஎஸ்டி பில் அமௌண்ட் எல்லாமே ரீகால்குலேட் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாங்கோல இருந்து எப்படி ஒரு ஃபாரின் கீ மாடலுக்கு கெட்டு போஸ்ட் பேட்ச் டெலிட் எல்லாமே பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.